ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 8 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 45,000 வந்து இருக்கும். ஒரு போஸ்டிங் வரைய சேலரி வந்து வேரி ஆகும். எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு டைரக்ட்டா வந்து நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 2 மார்ச்சுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த துறை வந்து உங்களுக்கு எந்த இதில வந்து எடுக்குறாங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பக்தி நூல்கள் பதிப்பிக்கும் பணிகளுக்கும், மூலிகை சுவரோவியங்கள், ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு பணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இந்து சமயத்தை சார்ந்தவங்க வந்து நீங்க வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரில வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா, மொத்தமா 8 விதமான டைப்ல வந்து பாருங்க போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து துணை ஆசிரியர்கள வந்து எடுக்குறாங்க. ரூ. 45,000 வந்து உங்களுக்கு சேலரி வந்து வரும். இதுக்கு கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும், நீங்க எம்.ஏ தமிழோ இல்லன்னா இதழியல் இல்லன்னா வந்து பாருங்க உங்களுக்கு தொல்லியல் தேர்ச்சி வந்து நீங்க பெற்றிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். பதிப்பு அனுபவம் வந்து நீங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க சுவடியியல் வல்லுனருக்கு வந்து எடுக்குறாங்க. இதுக்கு ரூ. 40,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்க ஸோ தமிழ் இலக்கியத்தில வந்து நீங்க முனைவர் பட்டமும், ஓலைச்சுவடி பட்டய சான்றிதழும் வந்து நீங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து கணினி வல்லுனருக்கு வந்து பாருங்க ரூ. 30,000 வந்து சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஏதோ ஒரு பட்டப்படிப்பு வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, ஒரு ஆண்டு வந்து பார்த்தோன்னா, சுவடியியல் பட்டய படிப்பு வந்து நீங்க முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மற்றும் டிடிபி அண்ட் இன்டிசைன் ஃபோட்டோஷாப் வந்து நீங்க தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து தொழில்நுட்ப வல்லுனருக்குலாம் வந்து பாருங்க ரூ. 25,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா, நீங்க கணினி பாடப்பிரிவில் இளம் அறிவியல் பட்டம் வந்து நீங்க பெற்றிருக்கணும். அப்படி இல்லன்னா ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பியல் ஓராண்டு சுவடியியல் பட்டயமும் நீங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தொல்லியல் இதுக்கு வந்து பார்த்தோன்னா, ரூ. 40,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்க தொல்லியலோ இல்லன்னா மரபு ஓவியங்கள் இல்லன்னா புலனாய்வு ஓவியம் பாதுகாப்பு விதிகளை வந்து நீங்க தெரிந்து முனைவர் பட்டம் வந்து நீங்க பெற்ற தொல்லியல் துறை பல்கலைக்கழகத்தில பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது அயற்பணியில் அழைத்தல் இந்த மாரி இதில வந்து நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மரபு ஓவிய புலனாய்வு அமைப்பாளருக்கு வந்து பாருங்க ரூ. 35,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்க முதுகலையோ இல்லன்னா வந்து நுண்கலை பட்டப்படிப்பு வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது இல்லாம ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி நேஷனல் ரிசர்ச் லேபரட்டரி வந்து பாருங்க, நீங்க வந்து பயிற்சி வந்து சான்றிதழ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்து ஆய்வகக்கூட உதவியாளருக்குலாம் வந்து ரூ. 20,000 சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 12த்ல வந்து நீங்க சயன்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. 60 மதிப்பெண்கள் வந்து நீங்க எடுத்திருக்கணும் 12த்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 60% வந்து நீங்க எடுத்திருக்கணும். ஆய்வுக்கூடத்தில் வேதியியல் கருவிகள் சுத்தம் செய்யும் உதவியாளர் வந்து எடுக்குறாங்க. இதுக்கு வந்து பாருங்க மரபு முறைப்படி ஆய்வக பொருட்களை சுத்தம் செய்யும் அனுபவம் மிக மேல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவரா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி இதுக்கான கல்வி தகுதி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுக்கல. நீங்களே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ஃபார்மேட் படி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேம்லருந்து, உங்களோட கம்யூனிட்டிலருந்து, ஸோ உங்களோட வயது, இந்த மாரி கல்வி தகுதி, இந்த மாரி எல்லாமே நீங்க இருக்கிற மாரி வந்து கரெக்ட்டா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில வந்து நீங்க இணைக்கிற மாரி இருக்கும். ஜெராக்ஸ் எல்லாம் அதில இணைச்சு, இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டர்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 2 மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, அலுவலக தொடர்பு எண்ணுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பருமே இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.